இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பெயின் இருக்குது. Hi, hello friends, this is Vignesh again. Welcome to VN's குட்டி ஸ்டோரி சீசன் 2. ஒவ்வொரு வீட்லேயும் நிழல்கள்னு ஒன்று உண்டு. ஆனால் சில நிழல்கள் மட்டும் நம்மை பின்தொடர்கின்றன. கேள்வி என்னவென்றால், உங்கள் நிழல் உங்களுக்கே சொந்தமா? கதைக்குள்ளே போகலாம். இது நிழலை வச்சு ஒரு கதை, நிழலின் நடனம். சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு கேரளா எல்லையில் ஒரு சிறிய கிராமம் பாளையம்பட்டி. அங்குள்ள ஒரே ஒரு பெரிய வீடு பழைய நடன ஆசிரியர் பாலசுப்பிரமணியத்தின் வீடு. அவர் இறந்து போய் 15 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த வீட்டை யாருமே வாடகைக்கு எடுக்கவில்லை. ஏன்? ஒரே ஒரு காரணம், அந்த வீட்டில் நிழல்கள் நடனமாடுகின்றன. அருண் ஒரு யூடியூப் டாக்குமெண்ட்ரி ஷூட்டர் அப்படின்னு ஒரு பையன், அருண் ஒரு பையன், யூடியூப் டாக்குமெண்ட்ரி ஷூட்டர். அவன் ஹண்டட் சவுத் இந்தியா என்ற சேனலுக்கு இந்த வீட்டை பற்றி ஒரு வீடியோ எடுக்க வருகிறான். வீட்டை வாடகைக்கு வாங்கி 3 நாட்கள் அங்கே தங்க முடிவு செய்கின்றான். முதல் நாள் அங்கே தங்குறான். அன்று இரவு அருண் வீடியோ எடுக்க தன் கேமரா வைத்து விட்டான். முதல் நாள் அங்கே தங்குறான். அங்கே தங்கினோன்னா அருண் அந்த வீடியோ எடுப்பதற்கு கேமராவை வைத்து விட்டான். அதற்கு முன்னால் ஒரு அறை, நில ஒளி, வீடு மிகவும் அமைதியாக இருக்கிறது. ஆனால் மாலை 3 மணி ஆயிற்று. அவன் எடுத்த வீடியோவில் தனியே ஒரு பெண்ணின் நிழல் பாரம்பரிய நடனம் ஆடுவது போல தெரிகிறது. அவன் யாரும் இல்லாமல் வீடியோ பார்த்ததும் ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு தெரிய வந்தது. இந்த வீடியோவில் நான் மட்டும்தான் இருக்கணும், இது யாரு என்று அந்த வீடியோவில் ஒரு பெண்மணி சொல்வது போல் அந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2வது நாள் அவன் இரவு தூங்கும்போது மேல் மாடியிலிருந்து பாட்டு பாட இசையோடு ஒரு சத்தம் அடிப்பது போல ஒரு சத்தம் கேட்குது. போய் பார்த்தான், யாருமே இல்லை. ஆனால் மாடியில் நின்று அந்த தூசி நடுவில் ஒரு படர்ந்த பாதம், வழிபட்ட வாசல்கள், ஒரு ஹாலில் பழைய ஸ்டேஜ், அங்கே பழைய ஸ்பாட்லைட்டும் நின்றிருக்கிறது. ஒரு நடனம் ஆடுவதற்கான ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு பக்கத்தில் ஒரு ஸ்பாட்லைட்டும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நான் உங்களிடம் நின்று பேசி கொண்டிருப்பது போல. 3வது நாள் அருண் பகலில் பக்கத்து வீட்டில் உள்ள வயதான தாத்தாவிடம் போய் கேட்டார், இந்த வீட்டில் நடன ஆசிரியர் ஒருவர் இறந்து போயிட்டாராம், அப்படியா என்று. ஆம், அவருடைய மனைவி சித்ரா. ஆனால் ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணும்போது அவருடைய மனைவி விழுந்து இறந்து விட்டாள், அதே ஹாலில். அருண் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் நேற்று அவனுடைய ஃபோனில் வந்த வீடியோ காட்சிகளில் வந்த ஒரு பெண் அந்த சித்ரா தான். முடிவில் அருண் ஒரு வீடியோ பதிவிட்டான். இது ஹாரர் அல்ல, இது ஒரு உயிரிழந்த மாணவியின் தடம். அவர்களுக்கு வீடு கிடைக்கவில்லை, ஆனால் ஒரு மேடையாவது கிடைக்கட்டும். அவளது பெயரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தான், டான்ஸ் ஃபார் சித்ரா. பழைய பாரம்பரிய நடன வீடியோக்கள், சிறிய கச்சேரிகள், முக்கியமாக அந்த வீடும் மீண்டும் அமைதியாகிறது. ஃபைனலாக என்ன சொல்ல வரோன்னா, பயம்தான் நிஜம், ஆனால் சில நிழல்கள் பயம் இல்லை. அவை நம்மிடம் ஒரு பார்வையை மட்டும் கேட்டுக்கொள்கின்றன, உங்கள் பார்வையை. ஸோ அதனால் நிழலை நினச்சி யாரும் பயப்பட வேண்டாம். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு பெயின் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம், சிரிப்பு, துக்கம் எல்லாமே இருக்குது. அது எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுற முடியாது, எல்லாரும் எல்லா நேரமும் பார்த்துடவும் முடியாது, எல்லாரும் எல்லா நேரமும் அதை உணர்ந்துடவும் முடியாது. அப்படி யாரோட விஷயம், யாரோட கஷ்டங்கள், யாரோட சிக்கல்கள்
உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா ஒரு நிமிடம் காது கொடுத்து கேளுங்க. உங்களால் எது செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ். Hi, hello friends, this is Vignesh VM. Welcome to VM's Kutti Story Season 2.